அமைச்சர் டிஆர்பி ராஜா தலைமையில் 17 பேர் கொண்ட சிறப்பு குழுவை அமைத்தது தமிழ்நாடு அரசு. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். தொழில் தொடங்குவதை கண்காணிக்க குழுவானது அமைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, இது குறித்த விரிவான விவரங்கள் என்ன? உலக முதலீட்டாளர் மாநாடு முதலமைச்சரின் வெளிநாடு பயணத்தின் போது ஒப்பந்தம் செய்யப்பட்ட நிறுவனங்கள் தொழில் தொடங்குவதை கண்காணிக்க தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா தலைமையில் சிறப்பு குழு அமைத்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டிருக்கிறது. இந்த சிறப்பு குழுவில் தலைமைச் செயலாளர், தொழில்துறை செயலாளர், மின்வாரிய தலைவர், தகவல் தொழில்நுட்பத்துறை செயலாளர் உள்ளிட்ட 17 பெற்றிருக்கிறார்கள். அந்த வகையில்தான் திமுக அரசு பொறுப்பேற்ற கடந்த 2.5 ஆண்டுகளில் பல்வேறு தொழில் நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டிருக்கின்றன. அண்மையில் ஜனவரி 7 மற்றும் 8ஆம் தேதிகளில் உலக முதலீட்டாளர் மாநாடு நடைபெற்றது. அதன் தொடர்ச்சியாக தமிழ்நாடு முதலமைச்சர் வெளிநாடுகளுக்கு சென்று பல்வேறு தொழில் முதலீடுகளை ஈர்த்து தமிழ்நாட்டிற்கு வருகை தந்திருக்கிறார். இந்த நிலையில்தான் ஒப்பந்தம் செய்யப்பட்ட நிறுவனங்கள் அனைத்தும் முறையாக தொழில் தொடங்குகிறதா, அதே போன்று அவர்களுக்கு தேவையான உதவிகள் செய்ய ஏதுவாக 17 பேர் கொண்ட சிறப்பு குழுவை அமைத்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இந்த குழுவின் தலைவராக தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். உறுப்பினர்களாக தலைமைச் செயலாளர், தொழில்துறை செயலாளர், மின்வாரிய தலைவர், அதே போன்று தகவல் தொழில்நுட்பத்துறை செயலாளர் உள்ளிட்ட பல்வேறு துறை சார்பான செயலாளர்களும், அதே போன்று தொழில்துறை சார்பான முக்கிய அதிகாரிகளும் இடம்பெற்றிருக்கிறார்கள். இவர்களின் பணியை பொறுத்தவரையில் பார்த்தோம் என்றால், ஒப்பந்தம் செய்யப்பட்ட காலத்திலிருந்து குறிப்பிட்ட காலத்திற்குள் இந்த நிறுவனங்கள் தொழில் தொடங்குவதற்கு தமிழ்நாடு அரசின் தரப்பில் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் என்னென்ன, அதே போன்று அந்த நிறுவனம் ஒப்பந்தம் செய்த பின் தொழில் தொடங்க ஏதுவாக தமிழ்நாடு அரசின் தரப்பில் சிறப்பு சலுகைகள் வழங்குவது உள்ளிட்டவற்றை முழுமையாக கண்காணிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பல்வேறு தொழில் நிறுவனங்களுடன் பல ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அதனை முழுவதுமாக தமிழ்நாட்டில் தொழில் தொடங்கிட அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வலியுறுத்திதான் இந்த 17 பேர் கொண்ட குழு என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த குழுவினர் அவ்வப்போது கூடி எவ்வளவு நிறுவனங்கள் தொழில் தொடங்கப்பட்டிருக்கிறது, வருங்காலத்தில் தொழில் தொடங்க வேண்டிய நிறுவனங்கள் என்னென்ன, அதே போன்று இந்த நிறுவனங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கையை எப்போது தொடங்க இருக்கிறார்கள், அதற்காக மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்து ஆலோசனை நடத்தி அறிக்கையை முதலமைச்சரிடம் சமர்ப்பிப்பார்கள் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி நந்தினி.